பேர் வாபஸ் பெற்றனர். நாளை மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது. புற்றுநோய் சிகிச்சையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவிகள் தங்களது தலைமுடியை தானமாக வழங்கியுள்ளனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அந்நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட கீமோதெரபி என்ற கதிரியக்க சிகிச்சை அளிக்கப்படுவது வழக்கம். இந்த சிகிச்சையின் தாக்கத்தால் உடலின் புரத கட்டமைப்பு பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக தலைமுடி கொட்டிவிடும். இதனால் புற்றுநோய் நோயாளிகள் சமூகத்தில் உள்ளோரை சந்திக்க தயங்குவதுடன் அவர்களுக்கு மன உளைச்சலும் அதிகரிக்கிறது. இதற்காக இளம் பெண்களில் பலர் அவர்களுக்காக விக் தயாரிக்க தலைமுடி தானம் செய்து வரும் நிலையில் சென்னை ராணிமேரி கல்லூரியை சேர்ந்த ஏராளமான மாணவிகள் தலைமுடியை தானம் செய்து அசத்தியுள்ளனர். இன்னைக்கு ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் குயின் மேரிஸ் காலேஜ் சார்பில் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஆஃப்டர் கீமோதெரப்பி அந்த சர்வைவலுக்காக ஒரு ஹேர் டொனேஷன் கேம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது 2வது வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹேர் டொனேஷன் கேம்பில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேர் டொனேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் தாமாக முன்வந்து புற்றுநோயாளிகளுக்கு தலைமுடியை தானமாக வழங்கினர். குறைந்தது 4 சென்டிமீட்டர் நீள தலைமுடியை அவர்களிடமிருந்து தானமாக பெறப்பட்டது. புற்றுநோயாளிகளுக்கு பல்வேறு வகைகளில் நம்மால் உதவ முடியும் என்று கூறிய மாணவிகள் அதில் ஒன்றுதான் தலைமுடியை தானமாக தருவது என்று தெரிவித்தனர். கேன்சர் பேஷண்ட்லாம் கீமோதெரப்பின்னு ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஹேர் நிறையா லாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் சில பேர் ஹெட் ஷேவும் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஃபேஸில் கொஞ்சம் ஸ்மைல் கொண்டு வரதுக்காக நாங்கள் இந்த ஹேர் டொனேட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நாங்கள் டொனேட் பண்ணுற ஹேரை விக் செஞ்சு அவங்களுக்கு டொனேட் பண்ணிடுவாங்க. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ஹெட் ஷேவ் பண்ணிடுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் எங்களால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹேர் நாங்கள் டொனேட் பண்ணி அதில் விக் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாணவிகளுடன் சேர்ந்து 10க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களும் மாணவிகளின் பெற்றோர்களில் சிலரும் தங்களது விருப்பத்தின் பேரில் தலைமுடியை நன்கொடையாக வழங்கினர். சேகரிக்கப்பட்ட மாணவிகளின் தலைமுடிகள் பின்னர் புற்றுநோய் நோயாளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு